தமிழக வெற்றி கழகத்தின் அன்றாட பணிகளை மேற்கொள்வதற்காகவும் அன்றாட செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்காகவும் 28 பேர் கொண்ட நிர்வாக குழு ஒன்றை நியமித்து விஜய் உத்தரவிட்டிருக்கிறார், அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிர்வாக குழுவின் ஆலோசனை கூட்டம் நாளை பனையூர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு மேலாக இந்த கட்சியின் செயல்பாடுகள் முடங்கி இருக்கக்கூடிய நிலையில், கட்சி சார்பில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக இந்த அன்றாட பணிகளை செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்காக நிர்வாக குழு ஒன்றை விஜய் அறிவித்திருக்கிறார். அதில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் இந்த நிர்வாக குழு செயல்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனந்த் உட்பட 28 பேர் இந்த நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். கட்சியின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் என 28 பேர் இந்த நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாளை இந்த நிர்வாக குழு தொடர்பான ஆலோசனை கூட்டமும் பனையூர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்தில் கட்சியின் சார்பில் செயல்படக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டமான, அதாவது சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டம் எவ்வாறு நடத்தப்படும், அதில் நிர்வாகிகளுக்கு எந்த மாதிரியான ஆலோசனைகளை கொடுப்பது என்று இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. தேர்தல் வரை இந்த நிர்வாக குழு கட்சியின் செயல்பாடுகளை, கட்சியின் பணிகளை, செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.